வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போறது பட்டர் கார்லிக் மஷ்ரூம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இப்போ இதுல கட் பண்ண பெரிய வெங்காயம், கட் பண்ண கேப்சிகத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஓரளவு மிக்ஸ் ஆன உடனே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், தேவைப்பட்டா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் நல்லா இந்த அளவு ஃப்ரை ஆன உடனே இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போன உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, கை நிறைய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.